செட்டிநாடு அதன் பெரிய வீடுகளுக்கு பெயர் பெற்றது. இவை வெறும் வீடுகள் அல்ல, அவை அரண்மனைகள். அதன் சுவர் கடலை கடந்து வணிகம் செய்த வியாபாரிகளின் கதைகளை சொல்லும். பர்மா, மலேசியா, கண்டகா தான் கிராம் அப்படிப்பட்ட ஒரு இடம். இது செட்டிநாட்டின் இதயத்தில் ஒரு வைரம் போல் இருந்தது. இங்கு சூரியன் எப்போதும் பிரகாசமா தெரிந்தது. செட்டியார் வீடுகளின் பளபளப்பான தரைகள், அழகான தூண்கள். வாழ்க்கை மெதுவாகவும் அமைதியாகவும் நகர்ந்தது. மக்கள் ஒருவர் அறிஞ்சிருந்தனர். ஆனா ஒவ்வொரு அழகான இடத்துக்கும் அதன் ரகசியங்கள் உண்டு. கிராமம் தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு ரகசியம் இருந்தது. அது பகலில் உறங்கி. அந்த புராண ரகசியமா மெதுவா மட்டுமே பேசப்பட்டது. அந்த வார்த்தைகளை சத்தமா சொன்னால் அந்த சக்தியை வந்து விடும்பது போல. அது நிழல் உண்ணி, அதாவது நிழல் உண்ணும் ஒரு ஜீவித பற்றிய கதை. நீண்ட காலத்துக்கு முன்பு கிராமத்தின் புறநரில் ஒரு கொடூரமான மந்திரவாதி வாழ்ந்தான். அவன் இருட்ட கலைகளை பயிற்சி செய்தான், அழியாமை தேடினான். மனிதனின் உயிர் சக்தி அவனது நிழல் பிணைக்கப்பட்டது அவன் நம்பினான். அவன் ஒரு பயங்கரமான சடங்கை செய்தான். ஆனா ஏதோ தவறு நடந்தது. அவனுக்கு அழியாமை கிடைக்கவில்லை. அவனது உடல் சிதைந்து அவன் ஆவி ஒரு உருவமற்ற இருளுடன் பிணைக்கப்பட்ட சக்தியா மாறியது. அது தெருக்களில் அமைதியா சறுக்கு செல்லும் இரவை வீடிட்ட பகுதி. மங்கலான விளக்கு அருகில் அமர்ந்திருக்கும் மக்கள். லட்சுமியுடனான உரையாடலுக்கு சில இரவுகளுக்கு பிறகு இளங்கோவுக்கு முதல் விசித்திரமான அனுபவம் ஏற்பது. அவர் மாளிகையின் பெரிய மத்திய சுடத்தில் தனது மடிக்கணியால் தாமதமா வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு மூலையில் நின்றிருந்த ஒரு ஒற்றை உயரமான எண்ணெய் விளக்கில் இருந்தும் மட்டுமே வெளிச்சம் வந்தது. அவர் தனது வேலையில் கவனம் செலுத்தியிருந்தார். திடீரென அவரது முதுகில் ஒரு குளிர் பரவியது. அது இரவு காற்றினால் ஏற்பட்ட குளிர் அல்ல. யாரோ தன்னை பார்ப்பது போன்ற ஒரு தெளிவான உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அவர் தட்டச்சு செய்வதை நிறுத்திவிட்டு மேலே பார்த்தார். அவருக்கு பின்னால் சுவர் இருந்த சஷினே சொந்த நிழலில் ஏதோ விசித்திரமான ஒன்றை கவனித்தார். அது மேசையில் அமர்ந்திருக்கும் நெகு உருவத்தின் நிழல். ஆனா ஒரு நொடிக்கு அது தானாவே அசைந்தது போல் தோன்றியது. அவர் அசையாமல் இருந்த போலும் நிழல தலை அவரை பார்க்க திரும்பியது போல் இருந்தது. ஒரு கணம் முன்பு நிலையாக இருந்த சுடர் இப்போது வன்முறையா துடித்தது. சுடரின் ஒவ்வொரு மினுமினுப்பிலும் கூடத்தில் உள்ள நல்க நெளிந்து சுருட்டான். பின்னர் ஒரு பயங்கரமான நொடிக்கு விளக்கு முற்றிலும் அணைந்து விட்டது. இளங்கோ தனது நாங்காலில் உறைந்து போய் அமர்ந்தார். மூச்சு தொண்டையில சிக்கியது. அடுத்தடுத்த நாட்கள் ஒரு வளர்ந்து வரும் பயத்தை ஏற்படுத்தின. அவர் சிறிய விஷயங்களை கவனிக்க தொடங்கினார். காற்று போல மெல்லிய கிசுகிசுப்பிலே அவர் கேட்பார். ஆனா காற்று அசைவில்லாமல் இருக்கும். மிகவும் தொந்தரவு செய்யும் மாற்றம் அவரிடமே இருந்தது. அவர் தொடர்ந்து சோர்வாக உணிந்தார். துக்கத்தை குணப்படுத்த முடியாத ஒரு ஆழ்ந்த சோர்வு. அவரது எண்ணங்கள் தெளியாமல் இருந்தன. அவர் என்ன செய்ய அல்லது சொல்ல போறார் என்பதை அடிக்கடி மறந்து விடுவார். லட்சுமி, பழைய சமையல்காரர், கவலையுடன் அவரை பார்த்தார். நீங்கள் வெளியே போயிருக்கிறா தம்பி, நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்வதில்லை. இரவு ஒரு பயங்கரமான சோதனையாக மாறின. இளங்கோ இப்போது தனது அறையில 3 பெரிய விளக்குகளை எரிச்சுக்கிட்டு தூங்கினார். அவரது பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியே உள்ள தாழ்வாரத்தில் இருந்து மெல்லிய இழுக்கும் சத்தங்களை கேட்பார். ஏதோ கனமான ஒன்று தரையில் இழுக்கப்படுவது போல. ஒரு மாலை பயம் மற்றும் பதுகளுக்கு ஒரு அவசர தேவையா உந்தப்பட்டு இளங்கோ தனது பயத்தை எதிர்கொள்ள முடிவு செய்தார். அவர் மீண்டும் மத்திய சுடத்தில் தங்கினார். ஆனால் இந்த முறை அவர் தயாராக இருந்தார். அவர் தன்னை சுற்றி பல பிரகாசமான பேட்டரி மூலம் இங்கோ விளக்கலை வச்சிருந்தார். இளங்கோ ஊர்ந்து வரும் இருளை விட்டு பார்த்தபோது திடீரென்று ஒரு பயங்கரமான நினைவு தோன்றியது. ககசன் சிறுவித நினைவுகள் ஒன்று. அவர் ஒரு சிறிய பையனா இந்த கூடத்தில் விளையாடி கொண்டிருந்தார். அவர் சிரித்துக்கொண்டு சுவரில் நெழல் பொம்மைகள் செய்தார். அவரது பாட்டி எச்சரித்தார், நெழுகளுடன் விளையாடாதே இளங்கோ, அது ஆபத்தானது. பின்னர் மூலையில மற்றொரு நெல்லை பார்த்தார். அறையில் உள்ள எதுக்கும் சொந்தமில்லாத ஒரு இருண்ட வடிவம். அவர் அந்த விசித்திரமான நிழலை நோக்கி நடந்தார். இல்ல தொட்டிருந்தார். அவரது பாட்டி அவரது பேரை கத்தினார். ககசன் தூய பயத்தின் சத்தம். ஆனா ககசன் தாமதமாவிட்டது. உண்மை மூச்சுத்திர வைக்கும் சக்தியுடன் அவரை தாக்கியது. நெல்ல உண்ணி இப்போது மட்டும் தோன்றவில்லை,
அது அவரது வாழ்க்கை முழுதும் அவனுடன் இருந்தது. அவர் குழந்தையை அதை தொட்டபோது அதன் ஒரு பகுதி அவனை ஓட்டிட்டது. குகோசன்குயே சொந்த நிழலுடன் இணைந்திருந்தது. அது தானாவே எழத் தொடங்கியது. சுவரிலிருந்து பிரிந்து ஒரு டவரிங் கருப்பு உருவம். அதன் வடிவம் இனி மனிதனா இல்லை. இளங்கோவா பார்க்க மட்டும் முடிந்தது. தொண்டை கத்த முடியாத அளவுக்கு இறுக்கமாயிருந்தது. அவரது சொந்த நிழல் அவரை நோக்கி திரும்பியது. அதன் வெற்றியில் ஒரு இறுதி பயங்கரமான மறு இணைப்புக்கு உறுதியளிச்சது.